ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவை கேட்டுட்ருக்க நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இதை கேட்கும்போது சிரிக்கிறீங்களா? ஒரு நம்மட்ட சிரிப்பு. யார், நானா? நான் அதிர்ஷ்டசாலியா? அதை நீ பார்த்தியா? உனக்கு தெரியுமா? அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறீங்களா? நான் உங்களை பார்க்கல, ஆனால் என்னால் வந்து உணர முடியுது. ஏன்னா சாயை நம்புகிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாயை நம்புகிறவங்க எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். அதை முதல்ல நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க. ஏதோ கால சூழ்நிலையினால் ஒரு சில மன அழுத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். கூடிய சீக்கிரமே சரியாயிடும். கால சூழ்நிலையினால் அனுபவித்துட்டு இருக்க கஷ்டமும் துன்பங்களும் கூடிய சீக்கிரமே சரியாயிடும். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதே மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு உலகம் இது. கலியுகத்தில் வந்து நம்ம வந்து பிறவி எடுத்திருக்கோம். நம்மளோட பிறப்பு வந்து சாதாரணமான ஒரு பிறப்பு கிடையாது. ஒரு மோசமான ஒரு பாவப்பட்ட ஒரு பிறப்பு கலியுகத்தில் வந்து எடுத்திருக்கோம். இந்த ஒரு பிறவி, அதுவும் இந்த பிறவியில் பிறந்து ஒரு உன்னதமான உண்மையான குருவிடம் சென்று அடைவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உண்மையான ஒரு உன்னதமான ஒரு குருவிடம் நம்ம அடைக்கலம் போவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். யாருக்கும் கிடைச்சிடாது அவ்வளோ சீக்கிரத்தில். நம்ம கண்கூட அந்த பார்த்துட்ருக்கோம். போலி சாமியார்கள், போலியான குருக்கள்னு எவ்வளவோ பேர் வந்து நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, உண்மையான குருவோட பேரை சொல்லி இன்றைக்கி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்டவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். ஒரு உண்மையான குருக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கீங்க. தாய் தந்தை குரு தெய்வம். தாய் தந்தை நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் குரு கிடச்சிருக்காரு. அது நம்ம முடிவு பண்ணுறது 50% இருக்குது. மீதி அவர் வழிவகைகள் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை தான் நம்ம குருக்கிட்டது முழுவதுமாக அதை ஐக்கியப்படுத்தும். ஏதோ முற்பிறவியில் செய்த பாக்கியத்தின் காரணமாக நம்ம குருவை வந்து பார்க்க முடிந்தது, உணர முடிந்தது. இப்பொழுது முழுவதுமாக அவர்கிட்ட வந்து ஐக்கியமாகுறீங்க. அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகள் தானே. நினச்சி பாருங்களேன். இந்த மோசமான உலகத்தில் ஒரு குரு இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியுமா? அதுவும் எப்படிப்பட்ட ஒரு குரு? தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா, கடவுளுக்கு கடவுளா, நண்பனுக்கு நண்பனா, எப்படிப்பட்ட ஒரு குரு அமைந்திருக்காரு உங்களுக்கு? எதை வேணால் பேசலாம். எப்பொழுதும் அவங்க கூடவே இருக்காரு. ஒரு விஷயத்த நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க. இந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் எப்பொழுதுமே மறக்காதீங்க. வெளியே மட்டுமே அவர் தேடிக்கிட்டே இருக்காதீங்க. எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, சின்னதாக அவரோட ஒரு ஃபோட்டோவோ சிலையோ இல்லை வண்டியிலேயே யாராவது கொண்டுட்டு போனால் ஒரு சிலையோ ஒரு பாபா போனாலே அவரோட முகத்தை பார்த்தாலே சந்தோஷப்படுற நீங்கள் பல நேரங்களில், அதுவும் முக்கியமாக ஏதோ ஒரு கவலையிலையோ ஏதோ ஒரு யாரோ உங்களை வந்து ஏதோ ஒரு மனக்கவலை யாரோ பேசிடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே சாய் இருப்பார். அதை வந்து மறந்துடுறீங்க. சாய் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எங்கேயோ தேடுறீங்க அவரை வெளியே. அவர் உங்களுக்குள்ளே இருக்கார். அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகும் நமக்கு. அதையும் வந்து சரி பண்ணிக்கிட்டோம்னா போதும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான் அது. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக வாழ்வோம். வாழ முடியும் நம்மளால். வாழ வைப்பார் சாய். அதை முழுவதுமாக நம்புங்க. சில பேர் இன்றைக்கி சாயை நான் பார்க்கவே இல்லை, எப்பொழுதும் நான் போனால் ஏதாவது ஒரு வண்டியிலேயே எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காட்சி கொடுத்துருவார், எனக்கு காட்சியே இன்னைக்கு கொடுக்கலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு தேடுறாங்க. எந்த ரூபத்தில் வருவார்னே தெரியாதுங்க. அவர் எந்த ரூபத்தில் வருவார்னே தெரியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூபத்தை மட்டும் மனதில் வந்து நினைத்துக்காதீங்க. 6 மாத குழந்தைய கூட உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாரு. நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களுக்கு தெரியாது. ஒரு அம்மா உங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கும். அது கூட சாயாக இருக்கலாம்.
எ- எ- எப்படி வேணால் இருக்கலாம். சாய் வந்து எந்த ரூபத்தில் உங்களை பின்தொடர்றாருன்னே தெரியாது உங்களுக்கு. உங்களால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து சந்தோஷப்படுற நீங்கள் ஆத்மார்த்தமாக அவர் வந்து உணருங்க. அப்படி உணர்ந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற பொருட்கள், உயிர்கள் எல்லா இடத்துலையும் சாய் உங்கள் கண்களுக்கு வந்து தென்படுவார். இந்த பதிவை இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்கன்னா, இப்போ நான் பேசி முடிக்க போகிறேன். சாய்கிட்ட இப்போ நீங்கள் வந்து பேசுங்க. சாய், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இந்த கலியுகத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சாயி அப்படின்னு சந்தோஷமாக ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட வந்து பேசுங்க. நன்றி சொல்லுங்கள் சாய்க்கு. சாயி, இந்த பிறவியில், இந்த கலியுகத்தில், இவ்வளோ இந்த மோசமான உலகத்தில் எனக்கு வந்து எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கீங்க சாயி. எனக்கு இதை விட என்ன வேணும் சாயி? நான் எப்பொழுதும் இதே உணர்வோடு இருக்கணும் சாயி. எப்பொழுதுமே இந்த அதிர்ஷ்டம் என்னை விட்டு போயிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் எப்பொழுதும் என் கூடவே இருக்கணும். நானும் உங்களை வந்து மறக்கவே மாட்டேன் சாயின்னு ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட வந்து பேசுங்க. அப்படியே நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம சாய் குடும்பத்தில் இக்கட்டான நிலைமையில் இருக்கவங்க எல்லாரும் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரணும். எல்லோரோட வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுங்க சாயி. அதே மாதிரி எனக்கும் சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருவராக நீங்கள் எப்பொழுதும் இருக்கணும் சாயி. இப்பயும் இருக்கீங்க, இனிமேலும் இருக்கணும் சாயின்னு நம்பிக்கையோட பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். அதற்கப்புறமா இந்த பதிவை நீங்கள் வந்து முடிக்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.